வணக்கம் மக்களே, வெல்கம் டு தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தியாஸ் கிச்சனில் வெஜ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வெஜிடபிள் பிரிஞ்சி செய்கிறதுக்காக நான் 1 காப்பி அளவுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். அரிசி வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வைக்கலாம். இப்போ நம்ம அரிசி வாஷ் பண்ணியாச்சு. ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சிடலாம். நம்ம ஏன் அரிசி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கிறோம் அப்படின்னா, ஊறிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது ரைஸ் வந்து உடையிற சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். வெஜிடபிள் பிரிஞ்சிக்கு நான் இன்றைக்கி என்னென்ன காயெல்லாம் எடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். வெங்காயம் வந்து 2 வெங்காயம் வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1.5 கேரட், அதுக்கப்புறம் பீன்ஸ் கொஞ்சம், தக்காளி ஒரு 2 தக்காளி, கொஞ்சமாக வந்து காலிஃப்ளவர் பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகா. அரிசி ஊறுற கேப்லேயே வந்து நம்ம மீல் மேக்கரும் வந்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். அடுப்பில் இது மாதிரி ஒரு குக்கர் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து 3லேருந்து 4 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 இல்லைன்னா 3 கிராம்பு, கூடவே கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா பொரியட்டும். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கூடவே பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஏன்னா பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெஜிடபிள்ஸாகவுமே மொத்தமாக ஆட் பண்ணிடலாம். பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆயிலில். இப்போது லாஸ்ட்டாக வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா இதே மாதிரி மறுபடியும் வதக்கிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். முன்னாடியே போட்டால் வந்து குழஞ்சிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து அடி பிடிக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை பட்டாணி வந்து நேற்று நைட்டு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ் பீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சுருக்க மீல் மேக்கரை வந்து தண்ணி இல்லாமல் ஸ்குவீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பை வந்து ஃபுல்லில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஆயிலில். அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது உப்பு போட்டதுனால சுத்தமாக கீழே அடி பிடிக்கவே இல்லை. அடுப்பு வந்து சிம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வந்து தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூன், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மசாலாவை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயிலே. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து இதில் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் வந்து இப்போ இந்த ஆயிலே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு குலையாமல் வரும்.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு காப்படி அரிசிக்கு வந்து 1.5 தண்ணி வைக்கலாம். பாஸ்மதிக்கு 1.5 இல்லைன்னா 1.25 வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கணும். அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். மாதிரி கொதி வரும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, மேலே வந்து 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1/4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம மூடிட்டோம். விசில் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டுடலாம். விசில் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். சுட சுட சூப்பராக இருக்குது பாருங்கள். லைட்டாக ஓரத்துலேருந்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். நான் இப்போ இந்த பிரியாணி வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், ஆவி பறக்க பறக்க வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, குழையில. இந்த வெஜிடபிள் பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரைத்தா கூட சர்வ் பண்ணுங்கள். குக்கிங்கை சாப்பிட்டுங்க, கொஞ்சம் லவோடு சமைங்க.